ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய ஆல்டர்னேட் தெரப்பீஸ் பார்த்துட்டு இருக்கோம். சைக்கோ சிம்பாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு மெத்தட் என்னன்னா சுஜோக். இந்த சுஜோக் எப்படின்னா, நம்ம கைகளை உடலா கருதி அந்த எந்தெந்த பாகத்துல நம்மளுக்கு வலிக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர், இது அக்யூ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர்னா ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த பாகத்தில் இருக்கும் வலியோ இல்ல ஒரு கஷ்டமோ தீரும்னு நம்பப்படுது. அதனால இது தலையில இருந்து கழுத்து, கழுத்துல இருந்து இதயம், நுரையீரல் அப்படின்னு அப்படியே வந்து இந்த இடத்துல 2 காலு, இது 2 கைன்னு சுஜோக் எடுத்துப்பாங்க. இது அப்படியே பேக் சைடு ஆஃப் த பாடி அப்படின்னு எடுத்துப்பாங்க. இப்போ இது ஒரு சும்மா ரஃபா நான் சொல்றேன். இன்னும் டீட்டெயில்டா இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இல்ல கிளாஸஸ்ல பேசிக்கலாம். இதுல நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, என் கணவர் குடிச்சிட்டு வராரு. சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடியில போடுறாங்க. இல்ல என் குழந்தை 13, 14 வயசுலயே தவறான ஒரு பாதையில போயிட்டான். அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அக்யூப்ரெஷர் தெரப்பி மூலமா அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரல்ல இருந்து இப்படியே நேரா பார்த்தீங்கன்னா LU7 சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஒரு சின்ன குழி மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா தீய பழக்க வழக்கத்துலேருந்து வெளியில வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த டேப் ஒன்று கிடைக்கும். பேப்பர் டேப் மாதிரி இருக்கும். செல்லோ டேப்லேயே பேப்பர் டேப் மாதிரி இருக்கும். அந்த டேப்பை வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு அதை டேப் போட்டுட்டு அங்கே ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கம், சிகரெட்டு, டொபைக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை பழக்கம், இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.